ஸ்வர்க்கத்தில எழுந்த ஆணவம் ஒரு ராஜாவின் வாழ்க்கையை அழித்ததா? இந்திர மறைந்து போன அந்த நேரத்தில் ஸ்வர்க்கம் தலைவன் இல்லாமல் கலங்கியது. தபசு சக்தியும் புண்ணிய பலனும் கொண்டு நகுஷா தேவலோகத்தின் சிம்மாசனத்தில் உட்கார்கிறான். ஸ்வர்க்கத்தின் அபாரமான சக்தி அவன் உள்ளத்தில் ஆணவத்தை மெதுவாக வளர்ந்தது. இந்திராணியை பார்க்கும்போது அவளை விரும்புகிறார். பயந்த இந்திராணி சப்தரிஷிகளிடம் அடைக்கலம் போகிறாள். சப்தரிஷிகள் ஒரு புத்திமதி சொன்னார்கள். இந்திராணியை சந்திக்க நீங்க மகர்ஷிகள் தூக்கி செல்லும் பல்லக்குல தான் வரணும். நகுஷா ஒப்புக்கொள்கிறார். பல்லக்கு தூக்கி வரும் சப்தரிஷிகள் நகுஷா கோபத்தில் அகஸ்திய முனியை உதைத்து வேகமா நடங்க என்று கட்டளையிட்டான். கோபத்தில் அகஸ்திய முனி சபமிடுகிறார். உன் ஆணவத்தினால் நீ பாம்பு ஆக மாறுவாய். நகுஷா ஸ்வர்க்கத்திலிருந்து விழுந்து பூமியில் பாம்பு ஆக வாழ்கிறார்.